சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/6/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 7ஆம் நாள், தசமி திதி காலை 7:19 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு 7:50 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் நல்ல நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய மாற்றங்களை செய்து அதன் மூலமான வெகுமதிகளை அடைவதற்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலம் உள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தேய்பிரை சந்திரன் இன்றைக்கு ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். ஆயினும் அவர் உங்களுக்கு யோகாதிபதின்றதுனால பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இந்த நாள் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சூரியனும் ராகுவும் அமைஞ்சிருக்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல என்னென்ன உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நிலையில் எதை செய்வது என்கின்ற ஒரு குழப்ப நிலைமையில் இருந்து வந்த மனம் அப்படியே தெளிவாக இது பரவாயில்லங்க, இதை செய்யலாங்க, அதை செய்யலாங்க என்கின்ற மாதிரி ஃபிக்ஸடாக ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு. உண்மையிலே மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் அவசர கொடுக்கைகளாக இருந்தாலும் தைரியசாலிகளாக இருப்பீர்கள். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சுன்றதுக்காக தூக்கி நம்ம ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஐயோ இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்புறதை விட ஒன்று இப்படி செய்தால் சரி அல்லது அப்படி செய்தால் சரி என்கின்ற ஒரு திட மனதோடு எதிலும் இறங்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு வழிகாட்டுதல்கள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். மேலதிகாரியோ அல்லது கூட இருக்கிறவரோ அடாடா நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க, எங்களால் கூட செய்ய முடியாது, டக்குன்னு ஒன்று செஞ்சிட்டீங்களே என்கின்ற மாதிரியாக மிகச்சிறந்த பாராட்டுக்கள் அலுவலகம், வேலை போன்ற உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இந்த நாளிலிருந்தே கண்டிப்பாக தெரியும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்களே, கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை என்பதை ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு வரேன். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி விரயச்சனியாக இருந்து கிடைக்கின்ற வருமானம், சம்பளம் அல்லது ஏதாவது மேலே கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட அதை உடனடியாக செலவு செய்து விடுவது என்பது மூலமாக விரயச்சனியாகத்தான் அவர் செயல்படுவாரே தவிர கஷ்ட நஷ்டங்களை இப்போது அவர் மேஷராசிக்கு கொடுக்க போகிறதில்லை. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது மேஷராசிக்கு வலுவாகவே இருக்கின்றன. 3ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைந்திருப்பது என்பது அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தந்தையோடு இதுவரைக்குமே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தவர்களுக்கு அப்பா சொல்கிறத கேட்கலாம் என்கின்ற வைக்க அவருடைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு, அல்லது தந்தையே உங்களுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நம்ம பிள்ளைங்க சொல்கிறது சரிதானே என்கின்ற மாதிரியாக அவர் உங்களோடு இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலைன்னு மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு எளிய இனிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல தேய்விரை நிலையில் மறைஞ்சிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சிகளால் இன்றைக்கி ஏதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் இருக்கும். கொடுத்து உறதவர இடத்துல தானே அண்ணனாவோ அக்காவோ நம்ம இருக்கிறோம், நம்ம தம்பிகளோ தங்கச்சிங்களோ நம்மகிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பாங்க என்கின்ற அமைப்பில் உரிமையோடு கூட பிறந்தவங்களுக்கு, அதுவும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது கொடுத்து உதவக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே இந்த பலன் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த வருஷம், அடுத்த வருஷம், இந்த 2 வருஷத்திற்கும் சனியின் இருப்பு, மற்ற கிரகங்கள் இருப்புன்னு சொல்லிட்டு ராசி பலன் ரீதியாக, கோச்சார பலன்கள் ரீதியாக நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்காது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருப்பது, 11ஆம் இடத்துல சனி பகவான் அதை விட கொடுக்கும் தன்மையில் இருக்கிறது. சனி மட்டும் கொடுக்க ஆரம்பித்தார்னு வைங்க, அவர் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. யாராக இருந்தாலும் அவர் அள்ளி கொடுத்து விடக்கூடிய ஒரு கிரகம்.
கெடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மிக அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு சனி இப்பொழுது உங்களுக்கு யோகராகி அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஆகவே இந்த வாரம் முழுவதும் இந்த நாளிலிருந்தே அப்படியே நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தவங்க எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, நானும் பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேங்க, அரை மார்க்கில் போயிடுது, 1 மார்க்கில் போயிடுது, 1/4 மார்க்கு அரை மார்க்கு தானங்க என்கின்ற மாதிரியாக மனமுடிந்து போயிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் ரிஷபராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதற்கான ஆயத்தங்கள் நீங்கள் தானே ரெடியாகணும், நீங்கள் தானே சரியாக பரீட்சை எழுதணும், அதற்கான பயிற்சி மையங்கள் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தைரியம் வரக்கூடிய தன்னம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும், ஆனால் அது தேவையில்லாத பயணமாகவும் இருக்கும். போனோமா வந்தோமா அதை முடித்தோமான்னு இல்லாமல் சும்மா அலையிறதாகவே இருக்குதுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஃபோனில் பேசி முடிக்கிற விஷயத்துக்கு கூட நான் டக்குன்னு போய் அலையிறேன் என்கின்ற மாதிரியாக பயணங்கள் அதிகம் உள்ள, அலைச்சல்கள் அதிகம் உள்ள. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் இல்லையா, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, வண்டியிலே சாப்பாடு இருக்குது, ஆனால் எங்கே வச்சு சாப்பிட்றது, மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு சாப்பிட முடியும், ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா தானங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அலைச்சல்கள் அதிகம். அதனால் பயன் கொஞ்சம் குறைவு என்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆயினும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுலபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்தில் வேறு எந்த விதமான பாபத்துவமின்றி சனியோடு சேராமல் செவ்வாயோடைய பார்வையில் இல்லாமல் ராகுவோடு இல்லாமல் ஒரு ஒளிமயமான ஒரு நல்ல அமைப்பில் தான் அவர் இருக்கிறாருங்க. ஆக எல்லா நிலைகள்லையும் வருமானம் உயரக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் கிடைக்காத ஒரு இடம், இந்த இடத்துல நான் ஜெயிக்கவே முடியலைங்க, நான் ஒரு சக்ஸஸான மனுஷனாக இல்லையான்றது எனக்கே ஒரு சந்தேகமாக வந்துருச்சு. சின்ன முயற்சியை பண்ணுறாங்க, பெரிய அளவில் போயிடுறாங்க, ஆனால் என்ன பாருங்கள், முழுக்க எஃபோர்ட் போடுறேன், அப்படி இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கலையே என்கின்ற மாதிரியாக வெற்றி எப்போது கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இதோ அருகில் தான் இருக்கிறது, எதிரே தான் இருக்கிறது, உங்கள் மடியில் வந்து அமரப்போகிறது என்கின்ற மாதிரியாக வெற்றிக்கு அருகே சக்ஸஸுக்கு பக்கத்தில் நீங்கள் போகக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல சூரிய சந்திரர்கள் அல்லது ஒரு பாபர்கள் இருந்தாலே, இப்போது அவர் தேய்பிரை சந்திரன் என்ற அமைப்பில் இருக்கிறார் இல்லையா, 11ஆம் இடத்துல பாபர்கள் இருக்கும்போது நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுகள் கிடைக்கும். ராசி இப்போது சுபத்துவத்தை அடைவதால் என்ன நிலையிலுமே இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லையா என்பதை மிகப்பெரிய அளவில் நீங்களே உணர முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக 2020ஆம் ஆண்டிலிருந்து குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை நன்றாக இல்லாமல் இருந்து முதல் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க, அல்லது முதல் வாழ்க்கையில் கோர்ட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது முதல் வாழ்க்கை டைவர்ஸே ஆயிடுச்சுங்க, செகண்ட் லைஃபுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் 2வது வாழ்க்கைக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டை விட வேறு மாதிரி அப்படி இப்படின்னு அமைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரி 2வது திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய நல்ல 2வது வாழ்க்கை அமையும் என்கின்ற அதற்கான அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு யோக நல்ல அமைப்பான முக்கியமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் கூட இப்போது சில பல கஷ்டங்கள், மன கஷ்டங்கள்லாம் விலகும். ஒரு அண்ணன் கூட அக்கா கூட, அண்ணன் வந்து ஒரு ஃபேவர் பண்ணி கொடுக்கல, அக்கா என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, இதை எனக்கு செய்து கொடுத்துருந்தா இப்போ எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது, இவங்களை எப்படி அணுகிறதுனே எனக்கு தெரியல என்கின்ற மாதிரியாக மூத்த அண்ணன் அக்காளிடம் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடுமையான ஒரு மனவேற்றுமை ஏற்பட்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே அதற்கான வழிகள் திறந்து விடப்பட்டு எல்லாம் சுமூகமாக நடக்கக்கூடிய யோக நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர்னு தொழிலில் கொஞ்சம் அக்கறை வரும், வேலையில் கொஞ்சம் பிடிப்பு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்துல எப்பொழுதெல்லாம் சந்திரன் இருக்கிறாரோ அப்போது மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றத்திற்கான மாற்றம்னு சொல்லலாம். மாற்றம்ன்றது 2 வகைப்படும். இருக்கிறதுலேருந்து கீழே தள்ளிடுற மாற்றம் ஒன்று இருக்குது, இருக்கிறதுலேருந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது இல்லையா. இப்போது உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிந்து விட்டு அப்படியே படிப்படியாக கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது என்பதால்
தொழில்துறை மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான சப்போர்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் ஏற்கனவே 2 வருஷமாக 3 வருஷமாக நல்லாவே இல்லைங்க. கையில் காசு பணம் இல்லவே இல்லை. காசெல்லாம் கையில் இருந்தால் கூட அது இன்னொருத்தர் காசு, கடன் வாங்கின காசு, வட்டி கட்ட முடியல, அது கட்ட முடியல, அட்லீஸ்ட் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல, கடைக்கு வாடகை கட்ட முடியல, இஎம்ஐலாம் நினச்சி கூட பார்க்க முடியல, இழுத்து 3 மாதம் 2 மாதம் சேர்த்து வச்சு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் தொல்லைகள், வருமான குறைவு, இவைகளால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற, எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அருமையான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லைங்க, போதுமான கஷ்டத்தை கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் எல்லாமே நல்லா இருக்க போகிறது என்பது மாதிரியான ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. வேலை தொழில் அதுபோலவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறேன், இங்கே உள்நாட்டில் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனாலும் நான் அதை எதையுமே மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தூர இடங்களிலிருந்து அங்கே வேலை தொழில் அமைப்புகள் செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, இங்கிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் மங்கள விஷயங்களே 3 வருஷமாக நடக்கலை, குழந்தைக்கு திருமணம், குழந்தைக்கு வேலை போன்ற விஷயங்கள் அல்லது எல்லாவற்றிலுமே இழுத்து நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற மனக்குறையோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவரால் குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு என கடகராசிக்காரர்களுக்கு 90-95% கஷ்ட நஷ்டங்கள் விலகி போன ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு மட்டும் அப்பாவால் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். விரயங்கள் இருந்தாலும் கூட அது வருமானம் அதுதான் விரயமாகக்கூடிய அமைப்பு. அப்பாவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறது அல்லது அப்பாவுடைய மருத்துவ செலவுகள், அப்பா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவருக்கு செய்து கொடுக்கறது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், கொஞ்சம் செலவானாலும் கூட பரவாயில்ல, அப்பா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக தந்தையின் மீது ஏதேனும் பாசம், அதன் மூலமான ஒரு சிறிய செலவுகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இந்த நாள். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வெளியூர், வெளிமாவட்டம், வெளிநாடு போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பூர்வீகத்துக்கு திரும்பி வந்தலான்ற எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே அந்த எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போவே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்கலாம், அந்த டிக்கெட் எடுக்கலாம், வீட்டில் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சொந்த ஊருக்கு போகலாம் என்கின்ற மாதிரியான சில நிலைகள், அதற்கான முன்னேற்பாடுகளுக்கான அனுமதிகள்லாம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அஷ்டம சனியை பற்றி சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம்ன்றதை தெளிவாகவே நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது கோச்சார வேதையாக அமையும் என்பதால் அஷ்டமச்சனி இந்த முறை எந்த விதமான கெடுபலன்களையும் சிம்மராசிக்காரர்களுக்கு தராது என்பது தான் உண்மை. அதை விட நல்லது நடக்கும். அஷ்டமச்சனியில் சில பேருக்கு எனக்கு நல்லது தாங்க நடந்தது, வீடு கட்டினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன், பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான கோச்சார வேதை நேரங்களில் தான். சனி 8இல் இருந்தாலும் கூட சூரியன் குரு 11ஆம் இடத்தில் இருப்பது இன்றைக்கு அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும் 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும், சிலருக்கு சாதுக்கள் ஞானிகள் மேலே ஒரு ஈடுபாடு, எவர் நமக்கு குரு என்கின்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பூர்வ கலைகள் என்று சொல்லப்படக்கூடிய பரதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது நம்முடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கக்கூடிய இசை போன்ற விஷயங்களில் யாரை குருவாக தேர்ந்தெடுப்பது, இதில் ஜோதிடத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஜோதிடத்தில் யாரை குருவாக தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலங்க, இந்த முறையா அந்த முறையா என்பதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்தந்த கலைகளுக்குள்ளேயே அந்த குருநாதர் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த வாரத்திலேயே இந்த பலன் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மாலைக்குள்ளேயே கிடைக்கும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அல்லது ரொம்ப நாளாக இந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும்னு நினச்சேன், அல்லது ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்பது போன்ற ஆன்மீக அமைப்புகளில் மனம் ஈடுபாடு கொள்வதும் அதற்கான அமைப்புகள் ஏற்படுவதுமான ஒரு நல்ல விதமான எதிலும் ஒரு நிம்மதி, சந்தோஷம், அமைதி இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
பொதுவாகவே தேய்பிறை சந்திராசிரமத்தில் அப்படிலாம் கொஞ்சம் மனசு குழப்பமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டிய நாளாக இந்த 2 நாளும் அமைஞ்சிருக்கு. டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று யோசிக்கிறது, உண்மையிலேயே தவறான ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் மனம் ஈடுபடும், ஒரு தவறான முடிவு எடுக்கும். அதனால தான் எந்த ஒரு முடிவையும் பெரியவங்க எடுக்கக்கூடாது சந்திராஷ்டம நாள்லன்னு சொன்னாங்க. மனசு கொஞ்சம் படபடபடன்னு இருக்கும். அதனால் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசும். சிறிய விஷயங்களை பூதாகரமாக்கி பெரிதாக்கி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி தேய்பிரையில் பாபத்துவமாக இன்றைக்கி அவர் தனியாகத்தான், சந்திரன் தனியாக இருக்கிறார். ஆயினும் பாபத்துவமாக சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற சந்திரன் எப்பொழுதுமே ஒரு நல்ல கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்று ஜோதிட மூல நூல்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு 8ல் சந்திரன் மறைஞ்சிருக்கிறாரு. ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு தவறான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பயணம் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சூட்கேஸில் பணம் வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன், டக்குன்னு அசந்து தூங்கிட்டேன், மறந்து தூங்கிட்டேன் என்கின்ற மாதிரியாக மறதி அதிகமாக வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆகவே பொருள் மேலே கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகிறவங்க அந்த பொருட்கள் அந்த இடங்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்க கூட செல்ஃபோனை மறைஞ்சிட்டு இங்கே வச்சிட்டேன் அங்கே வச்சிட்டேன் என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் இன்றைக்கும் நாளைக்கும் வரும். மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும். இப்போ தான் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு நமக்கு நிறைய செல்ஃபோன் வந்ததற்கு பிறகு நிறைய ஏமாற்று வேலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஃபோனை திறந்தாலே ஃபேக் கால்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அது அப்படி ஆயிடுச்சுங்க இது அப்படி ஆயிடுச்சுங்கன்ற மாதிரியான ஃபேக் கால்ஸு, அல்லது அந்த 16 நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள், அல்லது உங்கள் ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவி மாதிரி கேட்கக்கூடிய குரல்கள்லாம் இப்போது நம்முடைய செல்ஃபோன்லேயே வந்துருச்சு இல்லையா? செல்ஃபோனை உபயோகப்படுத்துறதுலையும் மற்றவர்களை நம்புறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துல இன்றைக்கு நல்ல கிரகங்கள் இருக்குது. சந்திரனே இவரே நம்முடைய ராசிநாதன் புதனே வலுவாக இருக்கிறார்ன்றதுனால மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற தெரிஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னால் அப்படியே அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உஷாராகக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பேராசை போன்ற தூண்டில்கள் போடப்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ₹1 கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தேய்பிறை சந்திரனுடைய நாட்கள் இப்படி சந்திரன் 8ல் மறையும் போது தான் சில முக்கியமான நமக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள் அறிமுகமாவாங்க. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் புதுசாக யார் நமக்கு அறிமுகமாகறாங்க, புதுசாக எந்த சில விஷயங்கள் நமக்கு அறிமுகமாகுது என்பதை இந்த 2 நாளும் நோட் பண்ணி பார்த்து இது பின்னாடி நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்களாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றும் நாளையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஜீவன அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்துக்கிட்டு இதை செய்யலாமாப்பா அதை செய்யலாமாப்பா என்கின்ற மாதிரியாக விளையாட்டு போல பேசி அதை அப்படியே ஒரு உருவமாக்கி அதன் மூலமாக வருமானம் வர வைக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு கூட இது வரைக்கும் கொஞ்சம் கசப்பாக இருந்தது, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இப்படி முகம் பார்த்துக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள், இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னார்தான் கணவர் இன்னார்தான் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் இப்போது உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷ காலத்திற்கு எதை பற்றியும் கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் நல்லவைகளை பற்றி கவலைப்பட்டு, முன்னேற்றங்களை பற்றி கவலைப்பட்டு, எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு அதற்கேற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வயதிற்கு ஏற்ற வகையில் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அமையும். அதற்கான முன்னேற்பாடுகள் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொடர்பு விட்டு போன நண்பர்கள் மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஒரு ஊரில் வேலை செஞ்சேன், அந்த ஊரில் வேலை செஞ்சேன், அந்த நேரத்தில் கல்லூரியில் படித்தேன், பள்ளியில் படித்தேன், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இவருடைய டச்சு விட்டு போச்சு, திரும்ப இவர் லைஃப்பில் வந்து விடக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. சிலருக்கு சிறிய பயணங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கும். சிறிய பயணங்கள்னால் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்துடுறது, பைக்கில் போயிட்டு வர்றது, காரில் போயிட்டு வர்றது, ட்ரெயினில் போயிட்டு வர்றது மாதிரி ஷார்ட்டாக காலையில் போயிட்டு நைட்டு திரும்பி வந்துட்டேன், போன இடத்துல ஒருத்தரை பார்த்தேன், திடீர்னு ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு ஏற்பட்டுச்சு, அல்லது ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சு, இன்னார் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ராவலில் கூட ஏதாவது ஒரு சந்திப்பு அறிமுகம் போன்றவைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வாழ்க்கை தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள்
நாள் அமைஞ்சிருக்கு. எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. துளாராசிக்காரர்களுக்கு தைரியம் தாங்க கொஞ்சம் வேணும். பரவாயில்லை, கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டதுக்கு பகவான் கொஞ்சம் கண்ணை திறந்திருக்கிறார் என்கின்ற மாதிரியாக சில பல வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போயிடுமா என்கின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் இருந்தவர்கள், ஒரு சிறிய முரண்பாடுகளால் பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் பொறுத்து போவதன் மூலமாக இருவரின் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தெளிந்த, எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விதமான புத்திமதிகள் சொல்லக்கூடியவர்களுடைய அறிமுகம், அதன் மூலமாக நம்முடைய மனம் மாறக்கூடிய அமைப்பு என எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பகை வெல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல கடன், நோய் எதிர்ப்பு போன்றவைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வழக்குகள் கூட சாதகமாகுங்க. சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய இன்னொன்று, தோல்வியோ வெற்றியோ சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்றாற் போல ஒரு முனை, அதாவது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் பாபத்துவமாக இருக்கும்போது தீய பலனையும், அதே கிரகம் சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். கத்திக்கு 2 முனை இருக்கிற மாதிரி தான் கிரகமும். அந்த மாதிரியான அமைப்புகளை கிரகங்கள் சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப செய்யும். அந்த அமைப்பு இன்றைக்கு நன்றாக கடனோ நோயோ எதிர்ப்போ விலகக்கூடிய அமைப்பு, வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாமல் அந்த வழக்கை போட்டுட்டோமோ, சரி கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு சமாதானமாக போயிட்டு அப்படியே தீர்வு ஒரு 2 பேருக்குமே நல்லதாக ஒரு முடிவை எடுத்துக்கலாமே என்கின்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தாய் வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. அம்மாவை பார்க்க முடியல, அல்லது அம்மா விரும்பி கேட்குறாங்க ஒன்று, இதை நம்ம செஞ்சு கொடுக்க முடியல, நமக்கு சில விஷயங்கள் இப்படி இடிக்குது, அம்மாவையும் நம்ம கண்டிப்பாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புள்ள மகனாகவோ மகளாகவோ இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம்தான் முக்கியம், அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து விடலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மனமாற்றம் போலவே வேலை மாற்றமும் ஏற்படும். வேலையில் அப்படியே திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோம்ல, ஒரு பக்கம் பார்த்தா சம்பளம் வரமாட்டேங்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா வேலையை போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க, நமக்கு பிடிக்கமில்லாத ஷிஃப்ட்டில் இருக்குது, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேலையை விட்டு விட்டாலும் அல்லது வேலையே போய்விட்டாலும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. டக்குன்னு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே இன்னொரு வேலை கிடைச்சிரும் என்கின்ற மாதிரியாக தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது இப்போது சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அந்நிய மொழி, இனம், மதம் சார்ந்த விஷயங்களோடு ஈடுபாடுகள் போன்றவைகள் நிச்சயமாக வரும். சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தன்மைகள் கூட ஈடுபாடுகள் கிடைக்கும். இந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாமா, முக்கியமாக உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாமா, அல்லது ஆயத்த ஆடைகள் போன்றவைகளை ஏற்றுமதி பண்ணலாமா என்கின்ற எண்ணங்கள் அந்த எண்ணங்களுக்கான தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் வருமானம் வர ஆரம்பிக்கின்ற ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனசு இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கும். சிந்தனைகள் இன்றைக்கி கொஞ்சம் தேக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பருவ வயது குழந்தைகளால் ஏதாவது ஒரு சிக்கல்கள், அல்லது அவங்க எப்படி பண்ணிவிடுவாங்களோ அப்படி பண்ணிவிடுவாங்களோ, இன்னும் ஒன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரே பிரச்சனை, குழந்தைகள் செல்ஃபோன் பார்க்குறாங்க, டேப் பார்க்குறாங்க, எந்த நேரமும் ஆன்லைன் கேம்லேயே இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படியே தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. கவுன்சிலிங் கூட்டு போகிற அளவுக்கு குழந்தைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அல்லது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஃபோனை கொடுத்துட்டோமோ, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஃபோனில் தானே எல்லா ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுன்ட்டு இருதலை கொல்லி எறும்பு போல குழந்தைகளை பற்றிய அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக ஒரு கவலைகள் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, தனுசு ராசிக்கு இப்போது மன அமைதியை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் கூடி வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார்ன்றதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை என்பதை ராசி பலனாக உறுதியாக சொல்ல முடியுங்க.
இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இது கிடைக்கும் இது கிடைக்காதுன்றதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அப்படியே ஏற்ற இறக்கங்கள்னு சொல்லுவோம்ல, பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஜான் ஏறி முளம் வழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அரைப்பங்கு ஏறினாலும் ஒரு முழு பங்கு கீழே விழுந்துறதுக்கு சமமாக ஏதேனும் ஒரு நிலையில் அதிர்ஷ்டக்கட்டை அதிர்ஷ்ட குறைவுகள் எதிர்பார்த்து போகின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு நிறைவேறாமல் போகக்கூடிய அமைப்பு. ஆனால் நாளைக்கு நிறைவேறிடும் என்கின்ற மாதிரியான உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம என்ன நினைப்போம், இப்போ போனோம்னா சட்டுப்பட்டுன்னு ஒரு விஷயம் முடிஞ்சணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம போயிட்டு இன்றைக்கி இல்லைப்பா அவர் நாளைக்கு தான் வருவார், உனக்கு நாளைக்கு ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, உன்னை திரும்பி போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 24 ஹவர்ஸா, இன்னும் ஒரு நாளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. அதாவது காரியம் நடக்கும், ஆனால் இன்றைக்கு நடக்காது, இன்னும் 2 தினங்களுக்கு பிறகு நடக்கும் என்கின்ற அமைப்பு இளைய பருவ தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாதுங்க. 7ஆம் இடத்திலிருந்து குருவும் சூரியனும் இப்போது ராசியை பார்ப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல அமைப்பு. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆக போகின்ற ஒரு சூழலில் ஒரு இனிமையான மற்றவர்களின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் அதிர்ஷ்டம் கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட நடக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு இன்னொரு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல வலுத்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முன்னேற்றத்திற்கு எதுவும் தடை இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுகஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அப்போ நம்ம சுகத்திற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குவது, ரொம்ப நாளாக தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி செய்து ஆரம்பிச்சிடுறது. பரவாயில்லைங்க, இதனால் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராதுங்க, இதை நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சிடலாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவுகள் எடுத்துருவீங்க. வீடு கட்டிக்கிட்டுறவருக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை கடந்த 3-4 வருடங்களாகவே பொருளாதார நிலைமை கண்டிப்பாக எந்த மகராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லை என்பது வெள்ளிடை மலை அப்படின்னே சொல்லிடலாம். ஆனாலும் இப்போது ஒரு சில வாரங்களாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்திருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது இனிமேல் டெவலப் ஏற்பட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசாக வீட்டுக்கான மனை வாங்கிறது அல்லது ஒரு பழைய வீட்டையே வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது என்பது மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு. அந்த சிந்தனை இந்த மாதத்திற்குள்ளேயே 3 மாதத்திற்குள்ளேயே பலிக்கின்ற நிலைமைகள் எல்லாம் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியின் மூலமாக வருமானங்கள், கணவருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய அமைப்புன்னு ஆண் பெண் இருபாலருக்குமே எதிர்த்தரப்பு மேல் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2-3 மாதமாக அவருக்கு வேலை இல்லை, 6 மாதமாக வேலைக்கு போகல, சரியான சம்பளம் இல்லை, இந்த வாரத்திலிருந்து அவருக்கு நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. கரெக்டு தான், அவருக்கு கிடைச்சிரும். மனைவியின் வருமானம் இருந்தாலும் ரெட்டிப்பு வருமானமாக குடும்பம் இருந்தால் ஒன்றை சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒன்றை வச்சு குடும்பத்தை நடத்தலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் பலித்து மனைவி மூலமாகவும் வருமானம் வரக்கூடிய நற்சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்கார இளைஞர்களுக்கு வேலை கல்வி விஷயங்கள் இப்போது நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக 10th +1 +2 இந்த மாதிரியான சூழலில் இருக்கிறவங்களுக்கு எந்த படிப்பு எந்த கல்வி படிக்கலாம், எது நமக்கு இன்றைக்கி சூட்டபிள். நேற்று ஒரு இதை சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க போல தெரியுது. ஏன்னா உலகமே வேகமாக இயங்கி கொண்டிருக்கின்ற சூழலில் கம்ப்யூட்டர் இவ்வளோ பெருசாக வரும், ஐடி இவ்வளோ பெருசாக வரும்னு இப்போ எதிர்பார்த்தோமா, இப்போ என்னமோ புதுசாக ஏஐன்னு வந்திருக்குது, அதனால் கொஞ்சம் பேருக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வேற பயமுறுத்துகிறாங்களே, அப்போ என்ன படித்தா நமக்கு நல்லாயிருக்கும் என்பது மாதிரியாக மகர ராசிக்கார இளம் பருவத்து மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு சீரான தெளிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா சொல்கிறது கரெக்டாக, ஸ்கூலில் சொல்கிறது கரெக்டாக, காலேஜில் சொல்கிறது கரெக்டாக அல்லது அக்கம் பக்கத்தில் சொல்கிறது கரெக்டாக என்பது மாதிரியாக இல்லாமல் தன் மனதிற்கு என்ன தெரிகிறதோ அதுவே சரி என்கின்ற அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க. அனைத்து தரப்பு எல்லா வயதினருமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்றது நல்ல விதமான ஒரு தன்மைகளை குடிக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 3, 6, 7, 10, 11 1ஆம் இடங்களில் இருந்தால் சந்திரன் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விதி.
ஐயா 6ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார். நல்லது தான். தேய்பிரை சந்திரன் 3ஆம் இடத்துல உட்காந்தா கடன் தொல்லைகள் கொஞ்சம் நீங்கும். எதிரி தொல்லைகள், கண் திருஷ்டி, இந்த போன்ற விஷயங்களை இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் தவிர்க்கக்கூடிய, அவாய்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. எது சரி எது சரியில்லை என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திடமான அமைப்புகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாவார்கள். இதுவரைக்குமே அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காலம் தள்ளிக்கிட்டே இருந்தவங்க, அதாவது இப்படி கையை கேட்கக்கூடிய நிலைமைகளில் இருந்தவங்க இப்படி கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மைகள் இன்று முதல் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. மாத வருமானம் நிரந்தரமாகவே இல்லைங்க. சம்பளம் ஜிக்ஜாக்காக இருக்குது, ஒரு கூடுதல் சம்பளம் வாங்க முடியல, அல்லது ஏற்ற இறக்கத்தோடு தொழிலில் இப்படி வருது, வருமானம் கடையில் இப்படி வருது என்கின்ற மாதிரியாக வியாபார சூழல், தொழில் சூழலில் நிரந்தரமான வருமானம் இல்லையே என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுதான் இனிமேல் வருமானம் என்கின்ற அளவிற்கு போதுமான வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மனசு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியமாக இருக்குங்க. இந்த நாளில் இருந்தே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தே ஒரு புதுவிதமான ஒரு தெளிச்சியும் புத்துணர்ச்சியும் நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த 2-2.5 வருஷமாக கும்பராசிக்காரர்கள், குறிப்பாக அவிட்டம், புரட்டாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான ஒரு மனவேதனை, சோதனை, என்னமோ எனக்குள்ளே நடந்துருச்சு, நான் கொஞ்சம் நானாகவே இல்லை என்கின்ற ஜென்மச்சனி அமைப்புகளை கடந்த காலங்களில் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் அனுபவிச்சிங்க. 90% கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனியில் துவண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த துவண்டு போனவர்கள் எல்லாருக்குமே தைரியம் கொடுக்கக்கூடிய, மற்றவர்கள் வெளியிலிருந்து உதவி பண்ணலைன்னா கூட உங்களுடைய மனமும் உங்களுடைய மனோதைரியமும் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடங்கள்லையே நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஒரு அதிகாரம் உள்ளவருடைய கண்ணில் நீங்கள் படுறது, பரவாயில்ல இவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறாரு, அல்லது பரவாயில்ல இவர்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது என்கின்ற மாதிரியாக உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதேனும் உதவிகளும் கூட கிடைக்கலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிருச்சுன்றதுனால நீங்கள் தைரியமாக செயல்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம், தொல்லைகள் எல்லாம் அப்படியே வெளியே போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நிலைமை, கடன் அன்னைக்கு அடைக்கிறங்க, வட்டியாவது இன்றைக்கி கட்டிடுறாங்க என்கின்ற சொல்லக்கூடிய சூழலில் கடனை அடைப்பதற்கான, வட்டியாவது கொடுக்கறதுக்கான வருமானங்கள் வரணும் இல்லையா? அந்த வருமான அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படியே தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடந்த ஒரு 3 மாதமாகவே கணவன் மனைவி உறவு நல்லா இல்லையே, இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திரட்டாதியிலேயே இப்போ சனி பகவான் போய் கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சனி பகவான் எந்த ராசியின் மேலே சென்று கொண்டிருக்கிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள் அதிகரிக்கும் என்பது ஜோதிடத்துடைய ஒரு பலன். இதைத்தான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்கிறோம். அந்த ஜென்ம சனியில் கூட ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கும்போது என்னமோ நமக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவான ஃபீல் ஆகுதே, முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டு இருப்பதை போல சில விஷயங்கள் நடக்கிறதே என்பது மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்தில் இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. ஒரு 4 மாதமோ 5 மாதமோ தான். 4-5 மாதத்தில் நமக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய அமைப்புகளை தான் சனி செய்வார். அது இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக மீனராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சாதக அமைப்பில் இருக்கிறதுனால வேலை, தொழில் மூலமாக நல்ல பலன்கள் நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வேலையில் பிரச்சனையை மறப்பீங்க. வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் மனைவி, கணவன், குழந்தைகளின் மூலமாக பிரச்சனைகள் மறந்து போகக்கூடிய இனிய சூழல்கள் இருக்கும். ஏதாவது ஒன்றில் தான் கடவுள் அப்படி இப்படின்னு ஏதாவது சோதனைகளை கொடுப்பாரே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயும் சோதனைகளை கொடுத்தா நம்ம தாங்கவே முடியாது இல்லைங்களா? பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் மனோவலிமை மிக்கவர்களாக, அடுத்தவங்களை பற்றி காப்பாற்றக்கூடிய இரக்க சிந்தனை உள்ளவர்களாக, கண்டிப்பாக நல்லவர்களாக இருப்பீர்கள். குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் நல்லவர் என்பதால் நல்லவன் எப்போதும் வாழ்வான் என்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு பழமொழி உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அதனால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல்
பணவரவு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நிலையில் இப்போ இருக்கிற பிரச்சனையை உங்களுடைய புத்தி சாதுரியத்தினாலேயே நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.